சென்னை கிண்டி பேருந்து நிலையம் அருகே அனைத்து சங்க கூட்டணி சார்பாக மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. போலீசார் போராட்டக்காரர்களுக்கிடையே தள்ளுமுள்ளு ஆனது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்பான முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கிண்டி பேருந்து நிலையம் அருகே அனைத்து சங்க கூட்டணியில் போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் போலீசாருக்கும் போராட்டக்காரருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். தற்போது போலீசார் போராட்டக்காரர்களுக்கிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அங்குள்ள கள நிலவரம் என்ன? வணக்கம். சென்னை கிண்டி பேருந்து நிலையம் அருகே அனைத்து சங்க கூட்டணி சார்பாக 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியல் போராட்டம் என்பது நடைபெற்றது. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, தொழிலாளர் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பொது வேலை நிறுத்த போராட்டம் என்பது அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடிய தபால் நிலையத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் அந்த பல்வேறு சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட முயன்றதால் போலீசாருக்கும் அவர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பியவாறு பேரணியாக செல்ல முயன்றார்கள். அவர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததை அடுத்து ஒரு சிலர் அந்த காவல்துறையின் தடுப்பு வேலிகளையும் மீறி அந்த தபால் நிலையத்தை முற்றுகையிட முயன்றதால் போலீசார் அவர்களை குண்டுகட்டாக தூக்கி கைது செய்ய வேண்டிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். 4 தொழிலாளர்கள் விரோத தொகுப்பு சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பது அவர்களுடைய பிரதான முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.